கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய தடியினாலே அவன் ஆடுகளை தேற்றுவான். தடி என்பது மேய்ப்பன் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அது மிகவும் நீளமாக இருக்கும். அந்த தடியை மேய்ப்பன் பயன்படுத்தி முதலாவதாக அவன் ஆடுகளை பராமரிப்பான். மேய்ப்பன் ஆடுகளை வழிநடத்தி செல்லும் போது மரத்துல உயரமான இடங்கள்ல சில அழகான இளம் கிளைகள் கொழுந்துகள் எல்லாம் மேல இருக்கும். அப்படிப்பட்ட இளம் கிளைகள் கொழுந்துகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தடியை அவன் பயன்படுத்தி அதை எடுத்து அவன் அதை மேலிருந்து கீழ் நோக்கி அதை இழுக்கிறான். அப்படி இளம் கிளைகளையும் இளம் கொழுந்துகளையும் அவன் இழுக்கும் போது ஆடுகள் சுவையான இளம் கிளைகளையும் இளம் கொழுந்துகளையும் சாப்பிட்டு ஆடுகள் பலனடைகிறது. மேய்ப்பன் ஆடுகளை பராமரிக்கிறான். அதுபோல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக மேய்ப்பன் ஆடுகளை அந்த தடியை பயன்படுத்தி மீட்டுக் கொள்கிறான். ஆடுகள் புதரிலோ அல்லது மழையின் இடுக்கத்திலேயோ சிக்கிக்கொண்டு இருக்கும் போது மேய்ப்பன் அந்த தடியை பயன்படுத்தி ஆட்டை ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கிறான். நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று தாவீது சொல்லுகிறான். தேவரீர் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடியினால் மேய்ப்பன் ஆடுகளை ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கிறான். அன்றா இயேசுவும் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். மூன்றாவதாக மேய்ப்பன் அந்த தடியை பயன்படுத்தி ஆடுகளை வழி நடத்துகிறான். இஸ்ரேல் தேசத்துல கடுமையான பனி இருக்கும். பனி இருக்கும் போது அந்த பனி அந்த இடம் முழுவதையும் சூழ்ந்து கொள்ளும். ஆட்டின் முகத்தை மேய்ப்பன் பார்க்க முடியாது, மேய்ப்பனின் முகத்தை ஆடுகள் பார்க்க முடியாது. அப்படி முழுவதும் பனியினால் சூழ்ந்திருக்கும் போது அந்த ஆடுகளை வழிநடத்தக்கூடிய மேய்ப்பன் தன்னுடைய தடியை அவன் பயன்படுத்தி அவன் தரையை மெதுவாக தட்டி கொண்டே வருவான். ஆடு அந்த தடியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே மேய்ப்பனுக்கு பின்பதாக செல்லும். மேய்ப்பன் ஆடுகளை அந்த தடியை பயன்படுத்தி வழி நடத்துவான். நீங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் ஆறுகளை கடக்கும் போதும் ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் அக்கினியில் நடந்தாலும் உங்கள் கால் அவியாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழியில நீருற்றையும் அவர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய தடியினாலே ஆடுகளை தேற்றுவான். ஆண்டவரும் அப்படியே உங்களை தேற்றுவாராக.